முதல்ல திரு விக்கிட்ட ஆரம்பிச்சலாம் அப்படின்னு. திரு விக்கி, இப்போதைக்கு இந்த கமிட்டி அமைக்கப்பட வேண்டிய தேவை என்ன? இது முதல் கமிட்டி இல்லை, ஏற்கனவே தமிழகம் பல கமிட்டியை, ராஜமன்னார் கமிட்டி, மத்தியிலிருந்து அப்புறம் சர்க்காரியா, பூஞ்ச் கமிட்டி எல்லாம் அமைக்கப்பட்டது. எல்லாம் இதுக்கு முன்னாடி பல ஆய்வுகளை செஞ்சு பல அறிக்கை கொடுத்துருக்காங்க. எதுவுமே நடைமுறையில் எதையும் மாற்றலை. இந்த கமிட்டி அமைச்சு என்ன மாற்றிடப்போகுது? இல்லை, இன்னைக்கு இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது மாநிலங்களின் சுயாட்சி உரிமைகளை பிடுங்கக்கூடிய ஒரு இடத்துல பாஜக 3வது முறை ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதை செய்யுது. அது பல விஷயங்களை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், இன்னைக்கு வகுப்பு போர்டில் அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா பல்வேறு விஷயங்களில் மாநில அரசுக்கு எதிரான பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை திணித்து பல்வேறு விஷயங்களை மாநில அரசின் உரிமைகளை நேரடியாக அவங்க கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு நினைக்கிற விஷயங்கள் நடக்கும்போது தான் இந்த தீர்மானமும் முன் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, ஏன்னா மாநில சுயாட்சி என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு உரிமை இருக்கோ இல்லையோ தமிழ்நாடு அதற்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது. மாநில சுயாட்சியை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கருவாக கருதினார். அதற்கு அதை ஒரு உருவம் கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு இன்னைக்கு அதை செயல்வடிவமாக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். ரெண்டே விஷயம் தான் நான் சொல்றேன். மாநில சுயாட்சிக்கு முதல்ல முதலமைச்சர்கள் சுதந்திர தினத்தில் கொடியேற்றலாம் என்ற உரிமையை பெற்றுத்தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம். அதே போல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான குழு, இந்த உத்தரவுகள் தொடர்பான குழு அமைத்ததும் அதற்கான உரிமைகளை பெற்றுத்தந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு அடுத்தது இப்பொழுது நடந்த விஷயம், ஆளுநர்களுக்கு 3 மாதம் தான் கெடு என்ற மசோதாக்களுக்கான கால கெடுவை பெற்றுத்தந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக மாநில சுயாட்சியில முதன்மையாக நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதுல ஒருபடி தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்த விஷயத்தை மீண்டும் இப்ப இந்த காலகட்டத்தில் கேள்விதான், மீண்டும் செய்யறது தான் தேவை. 50 ஆண்டுகள் கழித்து மீண்டும் செய்றீங்க, ஏன்னா தேவை இருக்கிறது. லாஸ்ட் இந்த 3 ஆண்டுகளாக 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பாஜக செய்கிற விஷயங்கள், காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள்ல இது தேவைப்படுதா படலையா அப்படிங்கிறது அங்கேயும் விவாதத்திற்கு வந்தது. இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும்போது தலைவர் அவர்கள் பல விஷயத்தை கோரிக்கை வச்ச, சேலம் எஃகு ஆலைக்காக கோரிக்கை வச்சார். சேலம் எஃகு ஆலையை நீங்கள் அமைத்து அறிவித்தால் தான் நான் 5வது கமிட்டிக்கு உத்தரவு அளிப்பேன் என்று சொன்னார். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்திலும் தேவைப்படும் போது மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வழியில இன்னைக்கு பாஜக பல்வேறு மாநிலங்களுக்கு கொடுக்கிற நெருக்கடியை, தமிழக குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு கொடுக்கிற நெருக்கடிகளுக்கு எதிராக ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கணும். 69 ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஏன்னா அப்பதான் 50களில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. நிறைய தெளிவு இல்ல, ஒரு 10 ஆண்டு தான் கடந்து இருந்தது. இன்னைக்கு நம்ம 50களில் இருந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை கடந்து வந்துட்டோம். பல அதிகாரங்கள் பத்தின உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்துருச்சு. பல ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரலுக்கோ, சென்ட்ரல்ல இருந்து சில கன்கரண்ட் அப்படிலாம் பல மாற்றங்களுக்கு உட்பட்டுருச்சு. இப்ப திரும்பவும் நம்ம விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க தேசிய கல்விக் கொள்கை எப்ப அறிவிச்சீங்க? கொரோனா காலகட்டத்தில் அறிவிச்சீங்க. யார்கிட்ட கேட்டீங்க? மக்கள்கிட்ட கேட்டீங்களா? மக்கள் அதற்கு முடிவு செஞ்சாங்களா? எதுவுமே இல்லை. நேரடியாக தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று பூத்துறீங்க. பூத்தும் போது என்ன சொல்றீங்க? நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிராகரிக்குது. இல்ல, உனக்கு நிதியை நான் தர முடியாதுன்னு தடுத்து நிறுத்துறேன். அப்ப மாநில உரிமையை பறிக்கிறியா இல்லையா? அப்ப அதற்கு தேவைப்படுது. இன்னைக்கு வகுப்பு போர்டுல நீ அமெண்ட்மெண்ட் கொண்டு வர 115 அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து செய்கிறீங்க. அப்ப இது மாநில உரிமையை பறிக்குதா இல்லையா? எல்லா வகுப்பு போர்டுகளையும் நான் சென்ட்ரலைஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்க. அந்த சென்ட்ரலைஸ் பண்ற கமிட்டியில மாவட்ட ஆட்சியரும் கொண்டு வருங்கிறீங்க. நீங்க பாபர் மசூதிக்கு அதுல கேள்வி, மத்திய அரசுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குல்ல? நான் தான் சொல்றேன், அது மாநிலத்தின் உரிமையை பிடுங்கிறது. நீ இருக்கு, உனக்கு அதிகாரம் இருக்குன்னா எல்லாத்தையும் நீ செஞ்சு விட்டு போறதுக்கான இடம் இருக்குல்ல? நான் கேட்கிற மாநிலங்கள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் இந்திய ஒன்றியமே தவிர இந்தியா என்ற தேசம் பிறக்கல. மாநிலங்களின் கூட்டாகத்தான் ஒரு தேசம் உருவாக்கப்பட்டதே தவிர நீங்க இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதே தவிர மாநிலங்களால் இந்தியா என்ற அமைப்பு ஏற்கனவே இருந்தது கிடையாது. அதுல பெரிய விவாதம் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னுடைய மொழி வேற, என்னுடைய கலாச்சாரம் வேற, என்னுடைய பண்பாடு வேற. அதை சிதைக்கிறதுக்கு ஒன்றியத்தில் யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டு அதை நடத்த முடியாது, அதை அனுமதிக்க முடியாது. அதுதான் கேட்போம். திரு ஸ்ரீகாந்த் அவர்கள்ட்ட இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். நான் திரும்ப வரேன். திரு இப்ராஹிம், திரு ஸ்ரீகாந்த், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி குரல் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் பல கமிட்டி அமைக்கப்பட்டாலும் இன்னும் குரல் கொடுக்க வேண்டிய சூழலும் நிர்பந்தமும் இருக்கு. சமீபத்தில் வந்த இந்த வக்பு திருத்த மசோதாவாக இருக்கட்டும், இன்னைக்கு நீட்ல ஒரு மாநிலம் முடிவெடுக்க முடியாம தள்ளப்பட்ட சூழலாக இருக்கட்டும், சரி, இதெல்லாமே மத்திய அரசு நம்மிடமிருந்து எடுத்தது, பிடுங்கியது அப்படின்ற. அதாவது முதல்ல அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டிய முக்கியமான நிலையில் இருக்கோம். இன்றைக்கு மாநில சுயாட்சி என்பதோ ஆர் டீலிமிட்டேஷன் என்பதோ ஆர் இருமொழி கொள்கை என்பதோ மக்களுக்கான பிரச்சனைகள் இல்லை.
இன்றைக்கி வந்து மாதம் ஒரு முறை மின்கட்டணம் தரேன்னு சொன்ன இந்த அரசு தரலை, சிலிண்டர் விலையை நாங்கள் குறைக்கல, கல்வி கடன் ரத்து நாங்கள் அதை செய்யலை. அது மாதிரி மக்கள் விரோதமாக மின்கட்டண உயர்வு, சொத்து கட்டண உயர்வு, டாஸ்மாகில் மோசடி என்று எல்லா விதத்திலையும் இந்த அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு வாரத்துக்குள்ளே 60 கொலைகள், இந்த மாதிரி இருக்கிற ஒரு அவலத்தை மறைப்பதற்காக இல்லாத ஒரு விடயங்கள் இன்னும் டீலிமிட்டேஷனில் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. முதல்ல மக்கள் பணம், மக்கள் நேரம், ஒரு சட்டசபையின் முக்கியமான நேரம் வீணாகிறது. அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எந்த இடம் பொருள் எவ்வளவாங்க நம்ம ஊரில் சாதாரண கிராமத்து மக்கள் கூட எந்த இடத்துல என்ன பேசணும்னு. இப்போ இன்றைக்கி தந்தி டிவியில் உட்காந்தோன்னா நீங்கள் கொடுத்துருக்க தலைப்பை ஒட்டி தான் நான் பேசணும். இதை விட்டுட்டு இதுக்கு எதுவுமே சம்பந்தமே இல்லாத ஒரு 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 விடயத்தை பற்றி இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாண விஷயத்தை இங்கே உட்காந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டில் அப்படி நடக்குது, இவங்க வீட்டில் அப்படி நடக்குது, அது ஏதோ விவாத பொருளாக இருக்குமா? அது மாதிரி இன்றைக்கு ஒரு சட்டசபையில் உட்காந்து பேசினாங்கன்னா அந்த சட்டசபையில் தமிழக மக்களோட பிரச்சனைகள், அத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்கவுங்க தொகுதி பிரச்சனையை பேசணும். இங்க மாநிலத்துக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய அதிகாரம் எந்த பிரச்சனைகளை பேசணும், பிரச்சனைகளை மட்டும் பேசினா அது புலம்பல் பண்ற உரிமைகளை கேட்கணும், அதுதானே கேட்கிறாங்க. அந்த களம் என்ன, பேசக்கூடிய களம் திமுகவின் எம்பிக்கள் எங்க பேசணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும். இது பேசக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய இடம் மத்திய அரசு தான் வழங்க முடியும், அந்த நாடாளுமன்றம் தான் வழங்க முடியும். அப்ப நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய விடயத்தை இங்க பேசுறதே முதல்ல வெட்டி வேலை. அதை வந்து இவங்க திசை திருப்பலுக்காக, மடைமாற்றலுக்காக பயன்படுத்துகிறார்கள். ஒரு விஷயங்க இல்ல, ஒரே ஒரு இதே மாதிரி ராஜமன்னார் கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகுதான் பல மாநிலங்களுக்கு அப்புறம் கமிட்டி போட்டாங்க. மத்திய அரசே கமிட்டியெல்லாம் போட்டதா இல்லையா? அது ஒரு முன்னெடுப்பு. இன்னைக்கு அந்த முன்னெடுப்பு 50 வருஷம் கழிச்சு நாங்க பண்றோம்ன்றாங்க. முன்னெடுப்பு, கண் துடைப்பு. அதாவது மக்கள் பணம் ஒவ்வொரு கமிட்டிக்கும் கோடிக்கணக்கில் விரயமாகணும். இப்ப மறுபடியும் மக்கள் பணம் விரயமாக போகிறது. இவர் கேட்கிறாரு, இதெல்லாம் செய்யறப்ப இந்த அரசு வந்து என யாரை கேட்டு செஞ்சுச்சுன்னாரு. இன்னைக்கு ஏகப்பட்ட சாராய கடைகள் திறப்பதற்கு யாரை கேட்டு செய்து இந்த அரசு? டாஸ்மாக் சேல்ஸ் 65,000 கோடிக்கு உயர்த்திருக்காங்க. இவங்க எடுத்தப்ப 24,000 கோடி, 50,000 கோடி உயர்த்துறது எந்த மக்கள் கிட்ட கேட்டாங்க? அதே மாதிரி இவங்க போதைப் பொருள் கலாச்சாரமாகட்டும் மற்றதாகட்டும் திமுக என்ன மக்களுக்கு விருப்பமானதை செய்து கொண்டிருக்கிறது. அதனால இவங்க வந்து கையில் ஆட்சி இருக்குங்கிறதுக்காக எதை வேணா செய்யறது திமுக தானே தவிர மத்திய அரசு இல்லை. ஒரு விஷயம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் இதை பொருளற்றது என்று சொல்கிறேன் என்றால், நீங்க ராஜமன்னார் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி 7ல் இருக்கிற போர் தளவாட பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், போர் வீரர்கள், இந்த இராணுவம் தவிர மற்ற எல்லாத்தையும் மத்திய அரசு கொடுத்தணுங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். அதுதான். அதாவது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்துல சொன்னதில் கூட 2 விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. எதை குறிப்பிட்டிருக்காருன்னா, நாங்கள் என்ன செலவு பண்ணுறோம் அது சரியாக செலவு பண்ணியிருக்கோமா, அந்த பணத்தில் எதுவும் விரயமாகி இருக்கிறதா, எதுவும் கொள்ளை போயிருக்கிறதான்னு செக் பண்ணுற ஏஜிஎஸ் ஆடிட் பண்ணுற அதிகாரம் மாநில அரசுக்கே கொடுத்துடணுங்கிறார். எவ்வளவு முக்கியமான ஒரு திருத்தம் அரசு எதிர்பார்க்குது பாருங்க. இவங்க ஒழுங்கா செலவு பண்ணியிருக்கலாங்களான்னு செக் மட்டும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்றாங்க, எண்ணெய் வளமெல்லாம் எடுக்கிறாங்களே, பெட்ரோல் எல்லாம் எடுக்கிறாங்க. எங்க மாநிலத்தில் எடுக்கிற பெட்ரோல்லாம் நாங்கள் தான் எடுப்போங்கிறாங்க. ஏன்னா மண்ணை சுரண்டியாச்சு, மலையை சுரண்டியாச்சு, கல்ல சுரண்டியாச்சு. நீங்க சொல்ற ராஜமன்னார் கமிட்டி பரிந்துரை. ஆமா, ராஜமன்னார் கமிட்டி பரிந்துரை இல்லங்க. அது பரிந்துரை கொடுத்தது அப்படின்னா அந்த கமிட்டியை நீங்க கேட்கணும். அரசு எப்படி நீங்க கேட்க முடியும்? அரசு தானே உருவாக்கி இருக்கு. அந்த கமிட்டியோட அரசு தானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க தானே சொல்லியிருப்பாங்க. கமிட்டி உருவானாலே முழுக்க அரசோட குணமில்லை. இப்ப கூட ஏகே ராஜன் கமிட்டி வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? ஷெட்யூல் 7ல எவ்வளவு அரசு, அது வந்ததே அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலம் இருக்கா இல்லையான்னு அதை மட்டும் சொல்லாம ஒரு கமிட்டி சொல்லுதுன்னா அரசோட அங்கீகாரம் இல்லாமலா சொல்லும்? அதெல்லாம் வெட்டி பேசுங்க. அதாவது கண் துடைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டியது. இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்கும்? இன்னைக்கு வேலூர் அணைக்கட்டுல ஒரு காட்டுக்கொள்ளைங்கிற கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலே வசிக்கிற மக்கள் இடத்த அங்கே இருக்கிற ஒரு தர்காவில் வந்து நாங்கள் வக்ஃபில் எடுத்துக்கிறோங்கிறாங்க. அப்போ அந்த 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 இடத்துக்கு வந்து ஆதரவாக பேசுகிற மாநில அரசு இப்போ என்ன சொல்ல போகுது? இவங்க 100 வருஷமா இருக்காங்க, தர்கா 10 வருஷமா கூட இல்லை. அப்போ அந்த மக்கள் சொல்றது பொய்யா? உங்களுக்கு சாதகமானது நீங்க பேசலையா? இல்ல வக்ஃப் விவகாரத்தை எழுப்பணும் பேசணும் நீங்க சொல்றீங்க. சட்டமன்றம் மாநில பிரச்சனை, இது பேச வேண்டியது நாடாளுமன்றத்தில் பேசணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.